வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இதை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கழுவிட்டு குக்கரில் இந்த கிழங்கோட அதெல்லாம் தண்ணி ஊற்றி கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த குக்கரில் இப்போ இந்த கிழங்க வேக வைக்கிறோம். இப்போ இது 3 விசில் வரட்டும், வந்ததுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிக்கிறலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த குக்கரில் இப்போ இந்த கிழங்க வேக வைக்கிறோம். இப்போ இது 3 விசில் வரட்டும், வந்ததுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிக்கிறலாம். இப்போ ஒரு 3 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ இந்த கிழங்கு வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போ எல்லா கிழங்கும் வந்துருக்கு. இதை ஒரு தட்டில் மாற்றி உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஆறுனதுக்கு முன்னாடி. இப்போ எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி உரிச்சு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வறுக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பூண்டு எடுத்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சோம்பு, பெருங்காயத்தூள் இதை வச்சுதே வறுக்க போகிறோம். மிளகாத்தூள். இப்போ வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை வந்து நல்லா சூடானதுக்கு பின்னாடி எண்ணெய் தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே இந்த 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூட கடுகு இதை சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த வெங்காயம், இதையும் நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கு பின்னாடி 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்து வதக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இது கூட வதக்கிக்கங்க. கருவேப்பிலை இதையும் நல்லா வதக்கிக்கணும். பெருங்காயத்தூள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு தனி மிளகாத்தூள், கொஞ்சம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் இதையும் சேர்த்து நல்லா இது கூட வதக்கிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்க இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன் கிழங்குல, அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கிழங்கோட இது கூட சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி ஸ்டவ்வை நல்லா கம்மி பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக தான் நம்ம அந்த பூண்டை சேர்க்கணும். அதுவும் தட்டி சேர்த்தாதான் அந்த உருளைக்கிழங்குக்கு நல்லா சுவை அதிகரிக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி பூண்டை வந்து தோலை உரிக்காமல் அந்த மாதிரி தட்டி எடுத்து இது கூட கடைசியாக சேர்த்து நல்லா அந்த மாதிரி கிளறிக்கிறணும். தண்ணி தெளித்து தேவையான தண்ணி தெளித்து கூட இந்த மாதிரி வதக்கிக்கலாம். நான் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கலை. கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இது ஒரு லஞ்சு பாக்ஸு, தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சைடிஷ்டாக சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ரெசிபி.
நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.